10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Example 7.6 problem. In Young's double slit experiment, the two slits are 0.15 millimeter apart. The light source has wavelength of 450 nanometer. The screen is 2 meter away from the slits. Find the distance of the second bright fringe and also third dark fringe from the central maximum. Second one, find the fringe width. Next, third, how will the fringe pattern change if the screen is moved away from the slits? Next, fourth one, what will happen to the fringe width if the whole setup is immersed in water of refractive index 4/3? இப்போ ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் டூ ஸ்லிட்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா 0.15 மில்லிமீட்டர். 0.15 மில்லிமீட்டர். அப்போ வந்து பார்த்தோன்னா டூ ஸ்லிட்ஸ்க்கு இன்பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்மால் டின்னு கன்சிடர் பண்ணுவோம். சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ வர லைட் சோர்ஸோட வேவ்லென்த் வந்து எவ்வளோ அப்படின்னா 450 நானோமீட்டர். த லைட் சோர்ஸ் ஹாஸ் வேவ்லென்த் ஆஃப் 450 நானோமீட்டர். அப்போ லாம்டா வேல்யூ இஸ் 450 நானோமீட்டர். இப்போ த ஸ்க்ரீன் இஸ் 2 மீட்டர் அவே ஃப்ரம் த ஸ்லிட்ஸ். இப்போ ஸ்லிட்ஸில் இருந்து ஸ்க்ரீன் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா 2 மீட்டரில் இருக்குது. டிஸ்டன்ஸ் எவ்வளோ மீட்டரில் இருக்குது? 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா பிரைட்டு டார்க்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃப்ரிஞ்சஸ் வந்து பார்த்தோன்னா அப்பியர் ஆகும். அப்போ என்னென்னா இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா டைஃப்ராக்ஷனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரிஞ்சஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரைட்டு டார்க்கு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்தோன்னா அப்பியர் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் செகண்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச் அண்ட் ஆல்சோ தேர்டு டார்க் ஃப்ரிஞ்ச் ஃப்ரம் த சென்ட்ரல் மேக்ஸிமம். அப்போ ஸ்க்ரீனில் சென்ட்ரல் மேக்ஸிமத்துலேருந்து ஃபஸ்ட்டு சென்ட்ரல் மேக்ஸிமமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா சென்ட்ரல் வந்து பார்த்தா அப்படின்னா எப்பயுமே பிரைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டார்க்கு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக ஃப்ரிஞ்சஸ் வந்து பார்த்தோன்னா அப்பியர் ஆகும். அப்போ எங்கே அப்பியர் ஆகுது அப்படின்னா ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகுது. அப்போ ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும்போது அதில் செகண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சு சென்ட்ரல் மேக்ஸிமத்துலேருந்து செகண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு இன்பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு தேர்டு டார்க் ஃப்ரிஞ்ச் அதோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் அதோட ஃப்ரிஞ்சு வித்து கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட ஃப்ரிஞ்சு வித் கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹவ் வில் த ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன் சேஞ்ச் த ஸ்க்ரீன் இஸ் மூவ்ட் அவே ஃப்ரம் த ஸ்லிட்ஸ். அப்போ நம்ம வந்து எப்படி வந்து பார்த்தோன்னா ஸ்லிட்ஸில் இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மூவ் பண்ணுறோம். ஸ்க்ரீனை வந்து பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸ்க்ரீனை மூவ் பண்ண எப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா ஃப்ரிஞ்ச் வித்தோட பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா அப்டைன் ஆகுது அப்படிங்கிறது. அப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் த ஃப்ரிஞ்ச் வித் இஃப் த ஹோல் செட்டப் இஸ் இம்ப்ரெஸ்ட் இன் வாட்டர் ஆஃப் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 4/3. அப்போ நம்ம வந்து சப்போஸ் இந்த டோட்டல் செட்டப்பையும் எங்கே நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு வாட்டருக்குள்ளே வச்சுருக்கோம். வாட்டரில் வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அதோட வந்து பார்த்தோன்னா ஃப்ரிஞ்சு வித்தோட வேல்யூ கால்குலேட் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிங்கிறது வந்து என்னது அப்படின்னா டூ ஸ்லிட்ஸ்க்கு இன்பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸ்.
அப்போ 2 ஸ்லிட்ஸ்க்கு இன்பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம்னா டி. அப்போ டி ஸ்மால் டியோட வேல்யூ 0.15 மில்லிமீட்டர். இப்போ இதை வந்து மீட்டர் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 0.15 × 10⁻³ மீட்டர். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் டி அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா ஸ்க்ரீனுக்கும் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லிட்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸ், ஸ்க்ரீனுக்கும் ஸ்லிட்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ டியோட வேல்யூ வந்து எவ்வளோனா 2 மீட்டர். நெக்ஸ்ட்டு லாம்டாஸ் ஈக்குவல் டு 450 நானோமீட்டர். நம்ம யூஸ் பண்ணுற லைட் சோர்ஸோட வேவ் லென்த்து எவ்வளோ அப்படின்னா 450 நானோமீட்டர். இப்போ ஃபஸ்ட்டு என்ன இப்போ ஜென்ரலாக வந்து ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் ஃபார் nth பிரைட் ஃப்ரிஞ்ச். nth பிரைட் ஃப்ரிஞ்சு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா yn n × λd/d. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா yn அப்படிங்கிறது வந்து என்னென்னா டிஸ்டன்ஸ், ynங்கிறது என்னது டிஸ்டன்ஸு. நெக்ஸ்ட்டு என்னங்கிறது வந்து பார்த்தோன்னா என்னாவது இப்போ வந்து செகண்ட் பிரைட் பேண்ட் அப்படின்னா என்னக்கு பதிலாக நம்ம என்னென்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம் அப்படின்னா 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். அதே தேர்ட் அப்படின்னா என்னக்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம் அப்படின்னா 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். அதே 4 அப்படின்னா என்னக்கு பதிலாக நம்ம வந்து என்ன ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ என்னங்கிறது வந்து என்னென்னா எத்தனாவது பிரைட்டாக டார்க்கா அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரைட்டுக்கான கண்டிஷன் வந்து என்னது அப்படின்னா என்னாவது பிரைட் ஃப்ரிஞ்சு கால்குலேட் பண்ணுறதுக்கான கண்டிஷன் என்ன yn n × λd/d. அப்போ இதில் லேம்டாங்கிறது வந்து பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ணுற லைட் சோர்ஸோட வேவ் லென்த்து. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் டி, இது என்ன கேபிட்டல் டி அப்படிங்கிறது என்னென்னா ஸ்க்ரீனுக்கும் ஸ்லிட்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸ், ஸ்க்ரீனுக்கும் ஸ்லிட்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸு. நெக்ஸ்ட்டு ஸ்மால் டிங்கிறது வந்து பார்த்தோன்னா 2 ஸ்லிட்ஸ்க்கு இன்பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸ், 2 ஸ்லிட்ஸ்க்கு இன்பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் செகண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சோட டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம். அப்போ செகண்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச் அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து என்னென்னா 2, என்னோட வேல்யூ வந்து என்னது 2. அப்போ வந்து அப்படியே 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ இங்கே வந்து என்னது என்ன yn-க்கு பதிலாக இங்கே என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணோம், என்ன ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா y2 = n-க்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணோம் 2 × லாம்டா வேல்யூ வந்து என்னென்னா 450 நானோமீட்டர். அப்போ வந்து 1 நானோமீட்டர் = 10⁻⁹ மீட்டர். 1 நானோமீட்டருங்கிறது எதுக்கு ஈக்குவல் 10⁻⁹ மீட்டரு. அப்போ 450 நானோமீட்டர்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா 450 × 10⁻⁹ இன்ட்டு டியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 2 டிவைடட் பை இந்த ஸ்மால் டியோட வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.15 மில்லிமீட்டரா. அப்போ 1 மில்லிமீட்டர் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1 × 10⁻³ மீட்டர் அப்போ வந்து 1 மில்லிமீட்டருங்கிறது என்னது 10⁻³ அப்போ வந்து 0.15 × 10⁻³ இப்போ இது எல்லாத்தையுமே ஃபைனலாக இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் y2 = 12 × 10⁻³ அப்போ 10⁻³ தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம் மில்லிமீட்டர்னு எடுத்திருக்கோமா. அப்போ 12 மில்லிமீட்டர். அப்போ சென்ட்ரல் மேக்ஸிமத்திலிருந்து செகண்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 12 மில்லிமீட்டர். எவ்வளோ எத்தனை மில்லிமீட்டர் 12 மில்லிமீட்டர். சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு அதிலே பாருங்கள் தேர்டு வந்து டார்க் ஃப்ரிஞ்சு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ டார்க் ஃப்ரிஞ்சுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருக்க டாப்பிக்கில் நம்ம பார்த்துருப்போம். பிரைட் ஃப்ரிஞ்சுக்கான கண்டிஷன் என்ன, டார்க் ஃப்ரிஞ்சுக்கான கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அப்போ டார்க் ஃப்ரிஞ்சுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா yn = 2n - 1 / 2 × λd/d. 2n - 1 / 2 × λd/d. இப்போ நமக்கு என்ன எதோட டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க தேர்டு வந்து டார்க் ஃப்ரிஞ்சோட
டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும். அப்போ வந்து n ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு n-க்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா y3 is equal to 2 into 3. 2 into 3 வந்து எவ்வளோ? 6. அப்போ 6 minus 1 by 2 into lambda d divided by d. அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா 6 minus 1 வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5/2 இன்ட்டு லேம்டாவோட வேல்யூ. லேம்டாவோட வேல்யூ தான் நமக்கு என்னென்னு தெரியும், 450 நேனோமீட்டர்னு தெரியுமா? அப்போ 450 இன்ட்டு 10⁻⁻9 இன்ட்டு 2 டிவைடட் பை டியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 0.15 இன்ட்டு 10⁻⁻3. இப்போ இது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுறோம். அப்போ ஃபைனலாக இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா y3 is equal to 15 into 10⁻⁻3. அப்போ 15 into 10⁻⁻3, 10⁻⁻3 தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம், மில்லிமீட்டரா? அப்போ 15 மில்லிமீட்டர். அப்போ 15 மில்லிமீட்டரா? அப்போ ஃபஸ்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் ஆஃப் த செகண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சோட வேல்யூ வந்து எவ்வளோன்னா சென்ட்ரல் மேக்ஸிமத்திலேருந்து செகண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 12 மில்லிமீட்டர். அதே வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் மேக்ஸிமத்திலேருந்து தேர்டு டார்க் ஃப்ரிஞ்சோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 15 மில்லிமீட்டர். 15 மில்லிமீட்டர். அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஃப்ரிஞ்ச் வித். அப்போ அதோட வந்து பார்த்தோன்னா ஃப்ரிஞ்ச் வித் ஆர் பேண்ட் வித்னு சொல்லுவோம். அப்போ வந்து பார்த்தோன்னா த ஈக்குவேஷன் ஃபார் ஃப்ரிஞ்ச் வித் ஆர் வந்து பேண்ட் வித். அப்போ பேண்ட் வித்தை வந்து எப்படி, ஃப்ரிஞ்ச் வித்தை வந்து எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம், என்ன லெட்டரில் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா பீட்டா. அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு லேம்டா டி டிவைடட் பை டி. லேம்டா டி டிவைடட் பை டியா. அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு, பீட்டா இஸ் த ஃப்ரிஞ்ச் வித், லேம்டாங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணுற லைட் சோர்ஸு. ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். இந்த கேபிட்டல் டிங்கிறது நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோம், ஸ்லிட்ஸ்க்கும் ஸ்க்ரீனுக்கும் இன்பிட்வீன் இருக்க டிஸ்டன்ஸு. நெக்ஸ்ட்டு ஸ்மால் டிங்கிறத வந்து பார்த்தோன்னா எதை சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா 2 ஸ்லிட்ஸ்க்கு இன்பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸ். இப்போ நமக்கு லேம்டாவோட வேல்யூ தெரியும், டியோட வேல்யூ தெரியும், நெக்ஸ்ட்டு ஸ்மால் டியோட வேல்யூவும் தெரியும். அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு, ஃப்ரிஞ்ச் வித் பீட்டா இஸ் ஈக்குவல் டு lambda value 450 into 10⁻⁻9 இன்ட்டு கேபிட்டல் டியோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா இந்த சோர்ஸ்க்கும் ஸ்க்ரீனுக்கும் ஸ்லிட்ஸ்க்கும் ஸ்க்ரீனுக்கும் இன்பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோனா 2. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டியோட வேல்யூ 0.15 into 10⁻⁻3. இது எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து எவ்வளோ அப்படின்னா 6 into 10⁻⁻3. அப்போ 10⁻⁻3 தான் நம்ம அது மில்லிமீட்டர். அப்போ 6 மில்லிமீட்டர். அப்போ ஃப்ரிஞ்சு வித்துக்கான வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா 6 மில்லிமீட்டர். அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் என்னன்னா how will the fringe width pattern change if the screen is moved away from the slits. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்க்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுறேன். எங்கள் ஸ்லிட்ஸ்லேருந்து வந்து பார்த்தோன்னா ஸ்க்ரீனை வந்து நான் என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ ஸ்க்ரீனை மூவ் பண்ண டியோட டிஸ்டன்ஸ் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டியோட டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதோட ஃப்ரிஞ்ச் வித்தும் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ the fringe width will increase as d is increased. அப்போ டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ண என்னாகும் அப்படின்னா அதோட ஃப்ரிஞ்ச் வித்தும் என்னாகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதில் ஃபார்முலா அது எப்படி நம்ம சொல்லணும்னா இந்த ஃபார்முலாவில் பார்த்தாவே தெரியும். ஏன்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு லேம்டா டி டிவைடட் பை டி. அப்போ பீட்டாங்கிறது ஃப்ரிஞ்ச் வித், டிங்கிறது வந்து என்னது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஸ்லிட்ஸ் அண்டு ஸ்க்ரீனுக்கும் ஸ்லிட்ஸ்க்கும் இன்பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். இது அவே ஃப்ரம் த ஸ்லிட்ஸ்லேருந்து நான் டிஸ்டன்ஸை வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கேன், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்னாகும் அப்படின்னா இந்த ஃப்ரிஞ்ச் வித்தும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பீட்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி. பீட்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி.
ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எங்கன்னா இப்போ இந்த ஃபுல் செட்டப்பும் நம்ம எங்கே வைக்கிறோம் அப்படின்னா ஒரு வாட்டர் மீடியத்துக்குள்ளே வைக்கிறோம். ஒரு ஃபுல் செட்டப்பையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மீடியத்துக்குள்ளே வைக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா சீக்வல் டு லாம்டா டி டிவைட் பை டி, இதுதான் ஃபார்முலா. அப்போ நமக்கு வந்து பீட்டா இதோட ஃப்ரிஞ்ச் வித் தான் என்னது, மீடியத்தில் அதோட ஃப்ரிஞ்ச் வித் தான் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ ஜென்ரலாக பீட்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லாம்டாவா. அப்போ பீட்டாங்கிறது லாம்டாவுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ பீட்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லாம்டா. த வேவ் லென்த் வில் டிக்ரீஸ் இன் எ மீடியம். அப்போ வேவ் லென்த் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக மீடியத்துக்குள்ளே, இப்போ ஃபஸ்ட்டு வேக்கமில் இருக்க வேவ் லென்த்தை கம்பேர் பண்ணும்போது மீடியத்தில் அதோட வேவ் லென்த், லைட் சோர்ஸோட வேவ் லென்த்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ எப்போவுமே வேவ் லென்த் வந்து எதுக்கு வந்து கிரேட்டர் வேவ் லென்த் இருக்கும் அப்படின்னா வேக்கமில் வேவ் லென்த் வந்து கிரேட்டராக இருக்கும். லைட் சோர்ஸோட வேவ் லென்த்து வேக்கமில் கிரேட்டராக இருக்கும், மீடியத்தில் வந்து பார்த்தோன்னா லெஸராக இருக்கும். அப்போ த வேவ் லென்த் வில் டிக்ரீஸ் இன் ஏ மீடியம். அப்போ நம்ம வந்து இந்த ஃபுல் செட்டப்பும் எதுக்கு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா மீடியத்துக்கு சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ மீடியத்துக்கு சேஞ்ச் பண்ணும்போது த வேவ் லென்த் வில் பி டிக்ரீஸ். வேவ் லென்த் என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். அப்போ பீட்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லாம்டா. இது வந்து எங்கே ஃப்ரிஞ்ச் வித் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லாம்டா அப்படிங்கிறது எங்கன்னா வேக்கமில். அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா பீட்டா டேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லாம்டா டேஸ். பீட்டா டேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லாம்டா டேஸ் அப்படிங்கிறது எங்கே அப்படின்னா மீடியத்தில். அப்போ லாம்டா டேஸ் ஈக்குவல் டு லாம்டா டிவைட் பை ஆர்ஐ. ஆர்ஐங்கிறது என்னது அப்படின்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஆர்ஐங்கிறதுங்க என்னது, ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்போ லாம்டா டேஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாம்டா டிவைட் பை ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஏன்னா லாம்டா டேஸுங்கிறது எங்கே வேவ் லென்த் எங்கே நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா மீடியத்துக்குள்ளே கால்குலேட் பண்ணுறோம். அப்போ மீடியத்துக்குள்ளே கால்குலேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மீடியத்தோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸால் டிவைட் பண்ணுவோம். அப்போ லாம்டா டேஸ் ஈக்குவல் டு லாம்டா டிவைட் பை ஆர்ஐ. ஆர்ஐ இஸ் த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்போ பீட்டா டேஸ் டிவைட் பை பீட்டா டேஸும் டிவைட் பை பீட்டா ஈக்குவல் டு லாம்டா டேஸ் டிவைட் பை லாம்டா ஈக்குவல் டு லாம்டா டேஸுக்கு பதிலாக தான் லாம்டா டேஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம், லாம்டா டிவைட் பை ஆர்ஐ. ஆர்ஐங்கிறது என்னென்னு சொல்லியிருக்காங்க, ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இப்போ இங்கே இந்த லாம்டாவும் கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ லாம்டாவும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 பை ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்போ பீட்டா டேஸ் பை பீட்டாஸ் ஈக்குவல் டு 1 பை ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்போ பீட்டா டேஸ் ஈக்குவல் டு பீட்டா டிவைட் பை ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். பீட்டா வேல்யூ ஆல்ரெடி நம்ம வந்து பீட்டாவோட வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். பீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னா 6 × 10⁻³ நெக்ஸ்ட்டு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ எங்கே நம்ம வாட்டரில் இந்த ஃபுல் செட்டப்பும் எங்கே இருக்குது அப்படின்னா வாட்டர் மீடியம். அப்போ வாட்டர் மீடியத்தோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட வேல்யூ எவ்வளோனா 4/3. அப்போ இதை ஃபர்தராக இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் பீட்டா டேஸ் ஈக்குவல் டு 4.5 × 10⁻³ அப்போ வந்து 10⁻³ தான் நம்ம என்ன எடுத்துருக்கோம், மில்லிமீட்டர்னு எடுத்துருப்போமா. அப்போ 4.5 மில்லிமீட்டர். அப்போ வேக்கமில் பீட்டாவோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா ஃப்ரிஞ்ச் வித்தோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 மில்லிமீட்டர். அதே வந்து பார்த்தோன்னா டென்சர் மீடியம்னா எனி மீடியம், ஒன்று வாட்டர் மீடியமாக இருக்கலாம், லிக்யூடாக ஏதோ ஒன்று. அப்போ எனி மீடியமாக இருக்கும்போது அதோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பீட்டா டேஸ் வேல்யூ வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து பார்த்தோன்னா அதோட வேவ் லென்த்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ வேவ் லென்த்தை டிபெண்ட் பண்ணி தான் எது இருக்கும் அப்படின்னா ஃப்ரிஞ்ச் வித் இருக்கும். அப்போ வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட ஃப்ரிஞ்ச் வித்தோட வேல்யூவும் என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். அப்போ வேக்கமை கம்பேர் பண்ணும்போது மீடியத்தில் வேவ் லென்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஃப்ரிஞ்ச் வித்தும் என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் 7.7. A light of 2 wavelengths
560 nanometer and 420 nanometer are used in Young's double slit experiment. Find the least distance from the central fringe where the bright fringes of the two wavelengths coincide. இப்போ இதில் என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டேட்டாவில் டியோட வேல்யூ, டிங்கிறது நமக்கு என்னென்னு தெரியும், ஸ்க்ரீனுக்கும் ஸ்லிட்ஸ்க்கும் இன்பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸு தான் எவ்வளோ அப்படின்னா 1 millimeter. நெக்ஸ்ட்டு ஸ்மால் டிங்கிறது வந்து என்னென்னா 2 ஸ்லிட்ஸ்க்கு இன்பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸு, அது எவ்வளோ அப்படின்னா 3 millimeter. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2 வேவ்லென்த்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா 560 நேனோமீட்டரு, அனதர் ஒன்று வந்து என்னென்னா 420 நேனோமீட்டர். இப்போ ஃபஸ்ட்டு ஒன், இப்போ த ஈக்குவேஷன் ஃபார் nth பிரைட் ஃப்ரிஞ்ச். nth பிரைட் ஃப்ரிஞ்சை வந்து இங்கே வந்து நம்ம 2 சென்ட்ரல் ஃப்ரிஞ்சஸில் வந்து பார்த்தோன்னா 2 பிரைட் ஃப்ரிஞ்சை வந்து கோயின்சைட் ஆகுது. அப்போ கோயின்சைட் ஆகும்போது அதோட வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா yn n இன்ட்டு லேம்டா டி டிவைட் பை டி. இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரிஞ்ச் அப்படிங்கும்போது என்னென்னு எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச் அப்படிங்கும்போது n+1. அப்போ ஃபஸ்ட்டு பிரைட் ஃப்ரிஞ்சோட வேவ் லென்த்து இதை வந்து லேம்டா 1 எடுத்துங்க. செகண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சோட வேவ் லென்த்தை வந்து நான் என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் லேம்டா 2. எப்போவுமே எது வந்து பார்த்தோன்னா கிரேட்டராக இருக்கும் அப்படின்னா லேம்டா 1ங்கிறது கிரேட்டரு. ஏன்னா அந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் லேம்டா 1ஓட வேல்யூ வந்து எவ்வளவு 560 நேனோமீட்டரு. அதே மாதிரி லேம்டா 2ஓட வேல்யூ வந்து 420 நேனோமீட்டரு. அப்போ எது கிரேட்டராக இருக்கும் அப்படின்னா லேம்டா 1 கிரேட்டரு, லேம்டா 2 இது என்னவாக இருக்குன்னா லெஸராக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு பிரைட் ஃப்ரிஞ்சை வந்து பார்த்தோன்னா லேம்டா 1 எடுத்துக்கங்க, செகண்ட் ஒன்னை வந்து பார்த்தோன்னா லேம்டா 2. அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா n, ஏன்னா ரெண்டுமே என்ன ஆகுது, ஃபஸ்ட்டும் செகண்டும் என்ன ஆகுது 2 வேவ்லென்ஸ் வந்து கோயின்சைட் ஆகுது. அதனால் வந்து n இன்ட்டு லேம்டா 1 டி டிவைட் பை டி ஈக்குவல் டு n+1 இன்ட்டு லேம்டா 2 டி கேபிட்டல் டி டிவைட் பை டி. இப்போ இதில் வந்து இதெல்லாம் காமனாக இருக்குன்னு பாருங்கள். லெஃப்ட் சைடு ரைட் சைடும் இந்த ஸ்மால் டி கேன்சல் ஆகிருமா, அதே மாதிரி கேபிட்டல் டியும் கேன்சல் ஆகிருமா. அப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா n லேம்டா 1 ஈக்குவல் டு n+1 லேம்டா 2. இப்போ இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா லேம்டா 1 பை லேம்டா 1 சைடும் n+1 பை n ஒன் சைடும் சேஞ்ச் பண்ணால் லேம்டா 1 பை லேம்டா 2 ஈக்குவல் டு n+1 டிவைட் பை n. இப்போ அந்த n+1 வந்து அப்படி தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறோம். அப்போ செப்பரேட் பண்ணால் n பை n ப்ளஸ் 1 பை n வரும். n பை என்னோட வேல்யூ தான் நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா 1 ப்ளஸ் 1 பை n ஈக்குவல் டு லேம்டா 1 பை லேம்டா 2. இப்போ லேம்டா 1ஓட வேல்யூ தெரியுமா? அப்போ லேம்டா 1ஓட வேல்யூ 560 நேனோமீட்டர். அப்போ 560 இன்ட்டு 10⁻⁹ டிவைட் பை 420 இன்ட்டு 10⁻⁹. இப்போ இந்த 10⁻⁹ 10⁻⁹ கேன்சல் ஆயிரும். இப்போ 520யும் 420யும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 4/3. அப்போ இதுலேருந்து நம்ம என்னென்னா இப்போ வந்து இந்த 1 இருக்குது, இந்த 1ஐ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ரைட் சைட் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ ரைட் சைட் சேஞ்ச் பண்ணால் 4/3 - 1 வரும். அப்போ 1/n வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 1/3. அப்போ இது அப்படியே ரெசிப்ரோக்கில் எடுங்க, டேக்கிங் ஆன் போத் சைட்ஸ், ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட்ஸ். ரெசிப்ரோக்கில் எடுத்தோம் அப்படின்னா n = 3. அப்போ the third bright fringe of lambda 1 and fourth bright fringe lambda 2 coincide with the least distance. அப்போ அந்த லீஸ்ட் டிஸ்டன்ஸில் என்னது தேர்டு வந்து பிரைட் ஃப்ரிஞ்சும் ஃபோர்த்து வந்து பார்த்தோன்னா ஃப்ரைட் ஃப்ரிஞ்சும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கோயின்சைட் ஆகுது. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபைண்ட் த லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்ட்ரல் ஃப்ரிஞ்ச் வேர் த பிரைட் ஃப்ரிஞ்ச் ஆஃப் 2 wavelengths coincide. அப்போ கோயின்சைட் ஆகிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா yn = n இன்ட்டு லேம்டா டி டிவைட் பை டி. அப்போ வந்து நமக்கு என்ன தேர்டு n = 3. அப்போ n = 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ n = 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3 இன்ட்டு 560 இன்ட்டு 10⁻⁹ இன்ட்டு டியோட வேல்யூ வந்து 1 டிவைட் பை ஸ்மால் டியோட வேல்யூ 3 இன்ட்டு 10⁻3. இதெல்லாமே ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த 3 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 10⁻⁻3 நியூமரேட்டருக்கு சேஞ்ச் பண்ணுறோம். 10⁻⁻3ங்கிறது என்னவா சேஞ்ச் ஆகும்னா +3 சேஞ்ச் ஆகும். அப்போ 10⁻⁹
இன்ட்டு 10 பவர் ப்ளஸ் 3. அப்போ 10 பவர் மைனஸ் 6ன்னு வந்துருமா? அப்போ ஒய்என்ஸ் ஈக்குவல் டு 560 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 6. இதை வந்து நம்ம மில்லிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ மில்லிமீட்டர் கன்வெர்ட் பண்ணும்போது 0.560 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3. அப்போ 10 பவர் மைனஸ் 3 தான் மில்லிமீட்டர். அப்போ 0.560 மில்லிமீட்டர். அப்போ அதோட லீஸ்ட் டிஸ்டன்ஸ் 2 வேவ்லென்த்தோட லீஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 0.50 millimeter. That's all.